வருடம் முழுவதும் திறந்திருக்கும் ஒரு கோயில். ஆனால் ஒரு நாளில் சரியாக 2 நிமிடங்கள் மட்டும் மூடப்படும் கோயில். அது எங்கே இருக்கிறது தெரியுமா? இந்த அதிசய ரகசியம் கேரளத்தில் இருக்கிறது. பகலும் இரவும் 365 நாட்களும் திறந்திருக்கும் ஒரே ஒரு காரணத்துக்காக 2 நிமிடங்கள் மட்டுமே நடை அடைக்கப்படும் ஒரு பசியுள்ள கிருஷ்ணர் கோயில். இன்று அந்த அதிசய கோயிலின் வரலாறையும் பின்னணி கதைகளையும் அதன் ஆன்மீக ரகசியங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம். கேரளத்தில் உள்ள புகழ்பெற்ற கிருஷ்ணர் கோயில்களில் மிகவும் தனித்துவமானது திருவார்ப்பு ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி கோயில். இந்த கோயில் குறைந்தது 1500 ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது. கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் திருவார்ப்பு என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் உள்ள கிருஷ்ணர் பசி கிருஷ்ணர் என்று அழைக்கப்படுகிறார். ஐதீகத்தின்படி கம்சனை கொன்ற பிறகு கிருஷ்ணருக்கு பசி மற்றும் உக்கிரம் அதிகரித்ததாக சொல்லப்படுகிறது. அதே ஸ்வரூபத்தில்தான் இந்த கிருஷ்ணர் இன்றும் இங்கே காட்சியளிக்கிறார். அதனால் எந்த நேரத்திலும் பசி எடுக்கும் என்று நம்பப்படுவதால் இந்த கோயில் பகலும் இரவும் திறந்தே இருக்க வேண்டும் என்பதை மரபாக மாறிவிட்டது. இரவு 11:58 முதல் 12 வரை சரியாக 2 நிமிடங்கள் இந்த கோயிலின் நடை அடைக்கப்படுகிறது. அந்த 2 நிமிடங்கள் தான் ஒரு நாளில் கோயில் மூடப்படும் ஒரே நேரம். இந்த கோயிலின் மூலவர் 4 கைகளுடன் காட்சியளிக்கிறார். வலது கையில் உணவு, பின்புற 2 கைகளில் சங்கு மற்றும் சக்கரம். பசியை அடக்காமல் இருக்கும் கிருஷ்ணர் பக்தர்களின் அனைத்து குறைகளையும் நீக்கும் கடவுளாக நம்பப்படுகிறார். இந்த கோயில் மகாபாரத காலத்துடன் தொடர்புடையது. வனவாசத்தில் இருந்த பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் தன் 4 கைகளுள்ள சிலையை வழிபாட்டிற்காக வழங்கினார் என்று சொல்லப்படுகிறது. வனவாசம் முடிந்ததும் பாண்டவர்கள் அந்த இடத்தை விட்டு செல்லும் போது அப்பகுதி மக்கள் அந்த சிலையை கேட்டார்கள். சில காலம் வழிபாடு நடந்தது. ஆனால் பின்னர் சில காரணங்களால் அந்த சிலையை வைத்து வழிபட முடியாமல் கடலில் வீசிவிட்டனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு துறவி பில்வமங்கல சுவாமி அல்லது ஆதி சங்கரரின் சீடர் பத்மபாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் அந்த பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்தார். அவர் சென்ற படகு திடீரென்று ஒரே இடத்தில் நின்றுவிட்டது. நீர் வற்றியது. அப்போது கிருஷ்ணரின் சிலை வெளிப்பட்டது. துறவி அந்த சிலையை எடுத்துக்கொண்டு மேற்கே செல்ல முயன்றார். ஆனால் படகு மேற்கே செல்லாமல் இன்றைய கோயில் உள்ள இடத்திலேயே வந்து நின்றது. இதை தெய்வ சைகை என்று உணர்ந்த துறவி அங்கேயே கோயிலை நிறுவினார். பண்டைய காலங்களில் இந்த கிருஷ்ணருக்கு மாங்காய் ஊறுகாய், தேங்காய் இளநீர் மட்டுமே காணிக்கையாக வழங்கப்பட்டது. இன்றும் கூட ஆராட்டு சடங்கின் போது இந்த 2 பொருட்களும் கிருஷ்ணருக்கு படைக்கப்படுவது ஒரு தனித்துவமான மரபாக தொடர்கிறது. இந்த கோயிலில் வழிபாடு செய்து பிரசாதம் சாப்பிடுவோர் நவகிரக தோஷம், சர்ப்ப தோஷம், சந்தான தோஷம், திருமண தடைகள், கிரகண தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் இவற்றிலிருந்து விடுபடுவார்கள் என்று நம்பப்படுகிறது. மேலும் நவகிரகங்கள், அஷ்டதிக்பாலகர்கள், 33 தேவர்கள் கிருஷ்ணருடன் உறவில் இருப்பதாகவும் ஐதீகம் கூறுகிறது. கோயில் திறப்பு அதிகாலை 2 மணி, உஷபாயசம் அதிகாலை 3 மணி. கோயில் மூடப்படும் நேரம் இரவு 11:58 முதல் 12 வரை சரியாக 2 நிமிடங்கள். பசியுடன் இருந்தாலும் பக்தர்களின் பசியையும் பிரச்சனைகளையும் தீர்க்கும் இந்த பசி கிருஷ்ணர் உண்மையில் கருணையின் மற்றொரு வடிவம். இந்த வீடியோ உங்களுக்கு புதுமையான தகவல்களை தந்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள். கிருஷ்ணரின் அருள் உங்கள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும். நன்றி.